ஹாய். இப்போ நம்ம வந்து லேண்ட் அண்ட் ஸ்டிச் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சும் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ஃபேமிலியே சேர்ந்து தான், ஓகேங்களா. ரேடியேட்டிங் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம 3 போட்டுக்கலாம், 5, 7 எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா. இது வந்து இப்படி தான் அப்படின்னு இல்லை, ஆனால் இந்த மாதிரி போடுற ஸ்டிச்சுக்கு பேர் ரேடியேட்டிங் ஸ்டிச். இப்போது லேண்ட் அண்ட் ஸ்டிச்சில் வந்து என்ன சேஞ்சஸ், ரேடியேட்டிங் ஸ்டிச்சிலேருந்து லேண்ட் அண்ட் ஸ்டிச்சில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஒரு சைடு போட்டோம் இல்லைங்களா, இப்போ பார்த்தா இது எப்படி இருக்குது, ரேடியேட்டிங் ஸ்டிச் மாதிரி இருக்குது. ஆனால் இதையே இன்னொரு சைடும் போட்டு நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது பேர் தான் லேண்ட் அண்ட் ஸ்டிச், ஓகேங்களா. இந்த சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி நம்ம போட்டுப்போம், இங்கே இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல இதே மாதிரி இந்த ஒரு லெஃப்ட் சைடு ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம ட்ரா பண்ணி பண்ணோம் அப்படின்னா அது ரேடியேட்டிங் ஸ்டிச். ரெண்டு சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா அது பேர் லேண்ட் அண்ட் ஸ்டிச், ஓகேங்களா. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக போகலாம். இப்போ எப்படி கைட் மாதிரி இங்கேருந்து அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணி கைட் மாதிரி அப்படியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், சரிங்களா. இப்போ நான் வந்து ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பண்ணும்போது இதோட கண்டினியூஷனாக, ஓகேங்களா, இப்படி கண்டினியூஸாக இப்படி மறுபடியும் ட்ரா பண்ணி போகலாம். டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி கண்டினியூஸாக போகலாம். அப்படி போகும்போது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டர்ன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இது வந்து நம்ம எப்படி த்ரெட்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து எப்பவும் போல் நார்மலாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் கூட ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இன்னொரு சைடு வந்து போகிறோம். இதுவும் சின்னதாக இந்த அளவுக்கு தான் வரையணும்னா கண்டிப்பாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாகவும் வரைஞ்சிக்கலாம், இல்லை சின்னதாகவும் வரைஞ்சிக்கலாம். இதே பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட்டும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு கலர், இந்த பக்கம் ஒரு கலர் கூட நீங்கள் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஒரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பக்கம் நடுவில் இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்று ஸ்கிப் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் கூட நீங்கள் கண்டினியூஸாக போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நம்ம ஃபில் பண்ணால் போதும் அங்கே இருக்கிறத, ஓகேங்களா. இப்போ ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இதே கலர் போடலாம், இல்லைனா வேறு கலர் கூட போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இதே மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சுக்கு நேம் தான் லேண்ட் அண்ட் ஸ்டிச். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹைலைட் வீல் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் சர்க்கிள் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து இதே ஸ்டிச் வந்து ஆஃப் சர்க்கிளில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆஃப் சர்க்கிளில் பண்ணலாம், ஃபுல் சர்க்கிளையும் நம்ம பண்ணலாம். இது இப்போது இப்படி ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கிருந்து இப்படி. ஓகேங்களா. இப்படி போட்டுட்டு இதோட சென்டர்லேயும் நம்ம இப்படி வந்து பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஆஃப் சர்க்கிள் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கூட நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபுல் சர்க்கிள் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வந்து இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து ஹைலைட் வீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது பார்க்குறக்கு வீல் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆரேஞ்ச், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லெமன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளேலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எப்படி நம்ம ஸ்டிச்சாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன் இல்லைங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது அவுட்டர் சைட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகேங்களா. அவுட்டர் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னர் சைடு இந்த சென்டர் பார்ட்டுக்கு நான் வந்து வந்துக்கிறேன். வந்துட்டு மறுபடியும் எகைன் ஆரம்பிக்கும்போது இங்கே அவுட்டர் சைடுக்கு வந்து நான் போயிடுறேன். ஓகேங்களா. இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம வந்து போயிடுறேன். இப்போது இதே மாதிரியே தான் கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சோட நேம் தான் ஹைலைட் வீல்ஸ். ஓகேங்களா. இப்போது இங்கே போட்டுக்கலாம். இப்போ உள்ளே வந்து ஃபில்லிங் ஸ்டிச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சும் ஸ்டேட் ஸ்டிச் ஃபேமிலியை சேர்ந்து தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. வேறு எந்த விதமான டிஃபிகல்ட்டும் இருக்காது. நம்ம பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா லைட்டாக அந்த ஃபேப்ரிக்கில் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, கிரெயின்ஸு, அதில் லைட்டாக ஒரு கிரெயின்ஸ் 2 கிரெயின்ஸ் வந்து தள்ளி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும்.
ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சோட நேம் தான் ஐலைட் வீல்ஸ். ஓகேங்களா. இதை வந்து நம்ம லெமன், அதுக்கப்புறமா ஆரஞ்ச் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். வீல்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஆஃப் கர்வ் மட்டும் கூட நம்ம பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஐலைட் வீல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது பார்க்க ஒரு வீல் மாதிரியே இருந்துச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஐலைட் ஸ்டிச் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே ஒரு சென்டரில் குட்டி சர்க்கிள் போட்டுக்கலாம். அந்த சர்க்கிள் நம்ம வந்து ஒரு ஹோல் மாதிரி கூட நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்படி நம்ம நீடில் உள்ளே விட்டோம் அப்படின்னா அது ஹோல் மாதிரி ஆயிரும். இப்படி திருப்பி விட்டு நம்ம நீடில் இருக்கு இல்லைங்களா, இந்த பெரிய நீடில் உள்ளே விட்டு இப்படி நம்ம 2 to 3 டைம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஹோல் மாதிரி ஆயிக்கும். இப்போது த்ரெட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீடில் வந்து இந்த சென்டர் ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, சென்டர் ஹோல்ஸில் வந்து நீடில் விட்டுக்கலாம். விட்டுட்டு வெளியே எடுத்துட்டு இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கு இல்லையா, அங்கே வந்து நீடில் உள்ளே விட்டுக்கணும். இதே ப்ரொசீஜரில் நம்ம கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சோட நேம் தான் ஐலைட் ஸ்டிச். ஓகேங்களா. இந்த சென்டரில் நம்ம வந்து நீடில் விட்டுக்கணும். நீடில் விட்டுட்டு இங்கே கேப்பே இல்லாத மாதிரி நம்ம சர்க்கிள் வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சோட நேம் தான் ஐலைட் ஸ்டிச். ஓகேங்களா. இப்போது சென்டரில் இந்த சர்க்கிளுக்குள்ளே இந்த த்ரெட்டை விட்டுட்டு வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம சர்க்கிளில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சோட நேம் தான் ஐலைட் ஸ்டிச். ஓகேங்களா. இது ரொம்பவுமே ஈஸி தான் பண்ணுறதுக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஓகேங்களா, இந்த நடுவில் போட்ட இல்லைங்களா சின்ன சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்குள்ளே நீடில் விட்டு விட்டு இந்த அவுட்டரில் வந்து இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சோட நேம் தான் ஐலைட் ஸ்டிச். ஓகேங்களா, நடுவில் இந்த நம்ம பண்ணும்போது நடுவில் ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா, இப்படி நம்ம ஐயில் சென்டரில் ஐபால் இருக்கிற மாதிரி. சப்போஸ் ஐலைட் ஸ்டிச் வந்து நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல, சென்டரில் நல்லா ஹோல்ஸ் மாதிரி வரல, நீடில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் சால்ட்ரிங் மிஷின் இல்லைனா இந்த மாதிரி பத்தி யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹோல்ஸ் போட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா, இப்போது இதை சுற்றி நான் சர்க்கிள் போட்டுட்டு இதுலேயும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இதில் வந்து இங்கே சர்க்கிள் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் எப்பவும் போல் இந்த சென்டர் பாயிண்டில் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். உள்ளே விட்டு நம்ம எடுத்துட்டு நீடில் த்ரெட்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு ஹோல்ஸ் அப்படிங்கும்போது இந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக வெளியே வருது. ஓகேங்களா, இங்கே பார்த்திங்களா இந்த நாட் வந்து வெளியே வருது. அப்போ நம்ம அதை 2-3 ஸ்டிச்சஸ் போட வரைக்கும் இந்த நாட் வந்து நம்ம கீழேயே கையில் பிடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த ஹைலைட் ஸ்டிச் அப்படிங்கிறது உள்ளே வந்து ஹோல்ஸாகவும் அவுட்டரில் வந்து நம்ம ஃபில்லிங்காகவும் பண்ணும்போது தான் அது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஹோல்ஸ் வந்து சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அவுட்டரில் இப்படி வந்து நம்ம நீடில் குத்தி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இதே ஸ்டெப் தான் நம்ம வந்து கண்டினியூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, இதே ஸ்டெப் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். நீடில் இதில் விட்டுட்டு வெளியே எடுத்து இங்கே வந்து குத்திக்க போகிறோம். ஓகேங்களா, ஹோல்ஸ் வந்து நான் சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம், ரொம்ப பெருசாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கே வந்து த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணுறது எல்லாமே நம்ம கட் ஒர்க்கில் கூட பண்ணுவோம். ஆரி ஜர்தோசியில் அது மோஸ்ட்லி வந்து வரும். ஓகேங்களா, ஹோல்ஸ் மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா கூட சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, நீங்கள் இதே மாதிரி ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக சென்டரில் கொஞ்சமாக ஹோல்ஸ் கேப் இருக்கிற மாதிரி வரல அப்படிங்கும்போது இந்த மாதிரி லைட்டாக ஹோல்ஸ் போட்டு போடலாம். அப்படி போடும்போது நீங்கள் ரொம்ப பெரிய ஹோல்ஸாக போடாமல் நார்மலான சைஸ் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறமா போட்டுட்டு ஆரம்பத்தில் ஒரு த்ரெட்டை வந்து நம்ம கையில் பிடிச்சிருந்தோம் இல்லையா, கடைசியாக இந்த த்ரெட் முடிப்போம் இல்லைங்களா, அப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டிங்க அப்படின்னா பிரியாது. ஹோல்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு போடும்போது உங்களுக்கு இன்னுமே பார்க்குறக்கு அந்த ஹைலைட் ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்.